சரிம்மா, வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைக்காய் வறுவலுக்கு வாழைக்காய் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். தனி மிளகாத்தூள், சால்ட்டு, எண்ணெய், கடுகு, பெருங்காயம், பூண்டு எதுவும் தேவை கிடையாது. எண்ணெய், தனி மிளகாத்தூள், வாழைக்காய், சால்ட்டு எப்படி வறுவல் பண்ணலான்னு பார்க்கலாம். சரியான டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், நம்ம குழம்பு தெரியாத பிடிக்காமல் இருக்கும், சரியாக வச்சுருக்க மாட்டோம், அதுக்கெல்லாம் இந்த வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும். கொஞ்சம் எண்ணெயிலே வாழைக்காய் வெந்துடும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த வாழைக்காயை இதில் போட்டுடலாம். சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வறுபடணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுபடணும். ஒரு சில வாழைக்காய் கடாயில் ஒட்டும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் எண்ணெய் ஊற்றின உடனே கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்படின்னா அந்த கடாயில் எண்ணெய் ஒட்டாது. ஒரு சில வாழைக்காய் நார்மலாகவே ஒட்டாமல் வரும். அதனால் நீங்கள் மஞ்சள் பொடி போட தேவையில்லை. கலருக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வேகணும். ஹை ஃப்ளேம்லேயே வேகணும். கிண்டிகிட்டே இருந்தால் தான் ஒட்டாமல் வரும். இல்லைன்னா ஒட்டிக்கும். ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போதும். எவ்வளோ ஒரு வாழைக்காய்னா ஒரு ஸ்பூனு, 1.5 ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். அதிக எண்ணெய் தேவையில்லை. வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும். இப்போ மிளகாய் பொடி போட்டுக்கலாம். தனி மிளகாய் பொடி நான் போடுறேன். நீங்கள் குழம்பு மிளகாய் பொடி வேணும்னாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு 2 பெரட்டுனா போதும். அதிகமாக அனலில் இருக்க தேவையில்லை. 2 பெரட்டி நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். வாழைக்காய்லாம் சீக்கிரம் வெந்துடும். வாழைக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாமே சீக்கிரம் வெந்துடும். எப்படி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும். தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. தண்ணி, கடுகு இதெல்லாம் எதுவும் போட வேண்டாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சரியான டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். பேட் கமெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல. தேங்க்யூ.